வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ராஜசேகர ரெட்டி கிரவுண்டு, விசாகப்பட்டினம் ஊர். 2ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கும் மேட்ச் நண்பர்களே. இந்த பிச்சை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் நண்பர்களே. இங்கே 2 டெஸ்ட் மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க. மழைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. தேர்ட் டே வேணால் மழை இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க 3ஆம் நாள். எதுவும் அந்தளவுக்கு பெரிய மழை இல்லை, லைட்டான மழை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பிச்சு பார்த்திங்கன்னா, இந்தியா இங்கே 2 மேட்ச் மொத்தமாக 2 டெஸ்ட் மேட்சாக விளாண்டுருக்காங்க. அதில் 2மே இந்தியா தான் விளாண்டுருக்கு. ஒன்று இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா 2019, இன்னொன்று இந்தியா vs இங்கிலாந்து 2016. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தான் 2 மேட்சும் வின் பண்ணியிருக்கிறோம். ஹையஸ்ட் டீம் டோட்டல் பார்த்திங்கன்னா இந்தியா 502க்கு 7, சவுத் ஆப்பிரிக்கா கூட 2019. லோவஸ்ட் டீம் டோட்டல் பார்த்திங்கன்னா 158க்கு ஆல் அவுட்டு இங்கிலாந்து 2016. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 478, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 343, தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 263, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்கோர் 174. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால் 215, சவுத் ஆப்பிரிக்காவோட டபுள் செஞ்சுரி அடித்தாப்பில் 2019. பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் பார்த்திங்கன்னா அஸ்வின் 8 ஃபார் 119, இங்கிலாந்து கூட 2016. அப்புறம் பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் இன் இந்தியா ரெண்டுமே ஒரு இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்துருக்காரு அஸ்வின், சவுத் ஆப்பிரிக்கா கூட 145 ரன்னு. அப்புறம் ஒரு மேட்ச்சில் அந்த ஒரு மேட்ச்சில் பெஸ்ட் பவுலிங் ரபியேசன் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்ந்து 8 விக்கெட்டு 119 ரன்னு இங்கிலாந்து கூட. மோஸ்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு 303 ரன்னு ரெண்டு இன்னிங்ஸில். டோட்டல் 50s பார்த்தீங்கன்னா 9, 100 7. மோஸ்ட் 100 பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரா, வேறு லெவல் போங்க. டபுள் 100 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மயங்க் அகர்வால். 150 ப்ளஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டீன் எல்கர் சவுத் ஆப்பிரிக்கா ஒரே ஒன்று, விராட் கோலி 1, ரோஹித் சர்மா 1, மொத்தம் 3 பேர் அடிச்சிருக்காங்க 150 ப்ளஸ் ஸ்கோரு. அதுபோக பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 பார்த்தீங்கன்னா 43. மோஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு, 13 6 அடிச்சிருக்காரு நண்பர்களே. டோட்டல் 4 பார்த்தீங்கன்னா 886. அது விராட் கோலி ரோஹித் சர்மா 2 பேரும் 33 போர் அடிச்சிருக்காங்க இந்த கிரவுண்டில் மோஸ்ட் ஸ்கோரு. ஒரு மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லியாச்சு, அஸ்வின் தான் 16 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சில். மோஸ்ட் 5 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அடிச்சிருக்காரு அஸ்வின் தான். அஸ்வினுக்கு சரியான பிச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் கொஞ்சம் நண்பர்களே. இப்போ கேஎல் ராகுல் இன்ஜுரி, ஜடேஜா இன்ஜுரி, அது போக சர்ஃப்ராஸ் கான் வந்திருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு, சௌரப் குமார் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி 3 பேர் வந்திருக்காங்க. இதில் 3 பேர் வந்திருக்காங்க. இருக்குது பழைய ஆளுகளை சுப்மன் கில்லையும் ஐயரையும் தூக்குவாங்களா மாட்டாங்களா, அது பெரிய டவுட்டாக இருக்குது. எப்படி ராகுலுக்கு பழுது ஒன்று ரஜத் படித்தாரோ இல்லைன்னா நம்மால் வந்துடுவாப்பில், நம்ம சர்ஃப்ராஸ் கானும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர்த்தில் ஒருத்தர் வருவாப்பில். இந்த சுப்மன் கில்லை தூக்கிட்டால் அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுதான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அது கொஞ்சம் நடந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா தூக்கிட்டு அந்த சர்ஃப்ராஸ் கானுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாப்புல. வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவார்னு பார்ப்போம் கொஞ்சம். ரொம்ப நாளாக புலம்பிட்டு இருந்தாப்புல. அது போக சௌரப் குமாருங்கிற பையன் நல்ல நம்ம இந்தியன் லோக்கலில் நல்லா விளாண்டுருக்காப்புல. வாய்ப்பு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆள் தான். பட் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சுந்தர் இருக்கிறதுனால இப்போது 4 ஸ்பின்னரோட போவாங்களா 3 ஸ்பின்னரோட போவாங்களா டவுட்டாக இருக்குது. ஏன்னா சிராஜ் பும்ரா இதில் சிராஜை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்துகிட்டு சுந்தரை கூட கொண்டு போகலாம். குந்திப்பட்ட சேர்த்து பார்த்தா 4 ஸ்பின்னரா. ஏன்னா குந்திப்பு, அக்சரு, சுந்தர், அஸ்வின். ஏன்னா அது சுந்தர் வந்தாருன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரி வந்துடுறாப்புல. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் எடுத்துகிட்டு கூட போகலாம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐயர் சுப்மன் கில்லுக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சர் தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா 4 ஸ்பின்னர்னால் ஓகே, ஏன்னா பிச்சு நல்லா ஸ்பின் ட்ராக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு 4 இன்னிங்ஸில் பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. அதனால் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணாங்கன்னா தயவுசெய்து பேட்டிங் எடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது, இந்திய டீமுக்கு நல்லது, இந்திய ரசிகருக்கு நல்லது. இல்லைன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது பிச்சு கண்டிஷனு. அதனால் தயவுசெய்து பேட்டிங் எடுத்தாருன்னா டாஸ் வின் பண்ணுமே, முக்கியமான மேட்ச்சை டாஸ் வின் மாட்டேங்கிறார், அதான பெரிய பிரச்சனை. இப்போ மெயினாக அஸ்வின், அக்சரு,
குல்தீப் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே, என்ன டீம் ஸ்கோரோட போகிறாங்க. அதுபோக வந்து உங்களுக்கு இங்கே இந்த பிச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்ம ரோஹித் சர்மா நல்லா விளாண்டுருக்காரு நண்பர்களே. நல்லா அருமையாக விளாண்டுருக்காரு. 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவருடைய இதையும் பார்க்க வேண்டிய இருக்குது. இன்னொரு சான்ஸ் வந்து ஐயருக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட்டு சுப்மன் கில்லுக்கும் கொடுப்பாங்கன்னு தோணுது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ரஜத் பட்டிதார் வந்து கண்டிப்பாக உள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவர் முன்னாடியே டீமில் எடுத்துட்டாங்க. சர்ஃப்ராஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு சுப்மன் கில் எடுத்தால் தான் சர்ஃப்ராஸ் கான் வருவார் அந்த இடத்துக்கு. சரி நண்பர்களே, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே.